உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாம் தமிழர் கட்சி திருவள்ளுவர் சட்டமன்ற தொகுதி நாச்சியார்புரம் கிளை சார்பாக சமூக நீதி போராளி ஐயா தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு முப்பெரும் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யார் தமிழர் என்ற தலைப்பின் கீழ் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம். முதல் ஐயா தியாகி இம்மானுவேல் சேகரனார் அவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். 1924ஆம் ஆண்டு அக்டோபர் 9ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே செல்லூரில் பிறந்த நமது ஐயா அவர்கள் சிறுவயது முதலே இந்த நாட்டில் நடைபெற்ற கொடுமைகளை கண்டு சுதந்திர போராட்டத்திற்காக அரும்பாடுபட்டவர். தன்னுடைய இளமை பருவத்திலேயே எண்ணற்ற பல போராட்டங்களை நடத்தியவர். இந்திய விடுதலைக்காக இம்மானுவேல் சேகரனார் அவர்கள் வெறும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு மட்டுமான தலைவர் அல்ல என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் மட்டுமே அவரை கொண்டாடி கொண்டிருப்பதால் மற்ற சமூகத்தினர் அவரை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாம் தமிழர் கட்சி ஏன் ஐயா அவர்களை கொண்டாட வேண்டும்? யார் தமிழர் அப்படின்னு தமிழ்நாட்டில் ஏன் கேட்கணுங்கிற அவசியம் எல்லாத்துக்கும் இருக்கும். தமிழ்நாடு தானே, நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கிறோம், எல்லாருமே நம்ம தமிழர்கள் தானே. அப்புறம் ஏன் தமிழர் அப்படின்னு நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னா, இதே ஆந்திராலேயோ தெலுங்கானாலேயோ போய் யார் ஆந்திரர் அப்படின்னு கேட்க வேண்டிய தேவையில்லை. கர்நாடகாவில யார் கன்னடர் என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கேரளாவில போய் யார் மலையாளி என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தமிழ்நாட்டில் யாரெல்லாம் தமிழர் அப்படின்னு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்காங்க. ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பின்பாக மொழிவாரி மாநிலங்கள் பிரிச்சாங்க. ஏன் மொழிவாரி மாநிலங்கள் பிரிச்சாங்க? அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மொழி பேசக்கூடிய மக்களுக்கான உரிமைகளை கொடுக்கணும், அந்தந்த மொழிவாரி பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மொழிவாரி மாநிலங்களை பிரிச்சாங்க. ஆனா மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதற்கு பிறகு ஆந்திரா, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல அந்தந்த மொழி சார்ந்த மக்கள் தான் இன்னும் ஆட்சி பொறுப்புல இருக்காங்க. அப்படிங்கிறதுனால அந்த மக்களினுடைய உரிமைகளையும் அந்த மக்களுடைய உணர்வுகளையும் அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் உணர்ந்திருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல தமிழ் பேசக்கூடிய தமிழர்கள் தான் ஆட்சி பொறுப்புல இருக்காங்களா அப்படின்னா இல்ல. ஐயா காங்கிரஸுக்கு அப்புறம் இங்க யார் தமிழர் இருக்காங்க? ஐயா எடப்பாடி இருந்தாரு, ஐயா பன்னீர்செல்வம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் பிறப்பால் தமிழர்களாக இருந்தாலும் தமிழர்களின் உரிமைக்காகவும் தமிழர்களின் நலனுக்காகவும் சிந்திக்கவே இல்லை அப்படிங்கிறதுதான் இங்க ஒரு மிகப்பெரிய வருத்தமான செயல். நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கேரளா மாநிலம் கடவுளின் தேசம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க இயற்கை வளங்கள் அவ்வளவு அருமையா இருக்கு. இயற்கை வளங்களை அவங்க பாதுகாக்கிறாங்க. ஏன் இயற்கை வளங்களை பாதுகாக்கிறாங்க? இன்னைக்கும் கேரளாவில மலைகளை உடைக்கக்கூடாது, இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் அப்படின்ற சட்டங்கள்லாம் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல ஏன் அது இல்லை? தமிழ்நாட்டிலையும் கேரளாவுக்கு இணையான இயற்கை வளங்களை கொண்டு வந்த ஒரு நாடுதான் தமிழ்நாடு. அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாடு சுடுகாடா மாறிக்கிட்டு இருக்கு. ஏன் மாறிக்கிட்டு இருக்கு? இங்க தமிழர்கள் ஆட்சி பொறுப்புல இல்லை அப்படின்றதுனால தமிழ்நாடு சுடுகாடா மாறிக்கிட்டு இருக்கு. அப்ப இதையெல்லாம் மாற்றுவதற்கு ஒரு மாற்று அரசியல் தேவைப்படுகிறது. அதைத்தான் நாம் தமிழர் கட்சி கடந்த 13 ஆண்டுகளாக செய்து வருகிறது. வெறும் தேவேந்திர வேளாளர்களுக்கு மட்டுமான தலைவர் தான் இம்மானுவேல் சேகரன் அப்படிங்கிற பிம்பத்தை உடைத்து இன்று நாடார்களும் தேவர்களும் வன்னியர்களும் பறையர்களும் மாற்று சமூகத்தினர் அனைவரும் ஒரு போற்றக்கூடிய தலைவராக இம்மானுவேல் சேகரன் இருக்கிறார் என்றால் அது நாம் தமிழர் கட்சி இம்மானுவேல் சேகரன் அவர்களை தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும் கொண்டு போனதுக்கான காரணம் அதுதான். ஐயா அவர்கள் தன்னுடைய சிறு வயதிலே பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்காரு. அதன் விளைவாக ஐயா அவர்கள் கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார். அந்த கொலையிலேயும் ஒரு அரசியல். இன்னைக்கு தேவரும் தேவேந்திரம் அடிச்சுக்கிட்டு சாகணும். அதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தொடர்ந்து 60 ஆண்டு காலமாக இந்த தமிழகத்திற்கு அவங்க செய்த மிகப்பெரிய கொடுங்கோல் அப்படின்னா இந்த தேவரும் தேவேந்திரவும் வெட்டிக்கிட்டு சாகணும். ஒரே நாள் தான் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறதுல என்ன அவங்களுக்கு? 2 பேருமே தமிழ் இனத்துக்கான மிகப்பெரும் ஆளுநர்கள். தமிழ் பேரினத்தில் பெரும்பான்மை மக்கள் தேவேந்திர வேளாளர்களும் தேவர்களும். ஆனா இந்த இரு சமூக மக்களும் தொடர்ந்து வெட்டிட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த ஆட்சியாளர்கள் மீது தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு அக்கறையுமே இல்லை அப்படிங்கிறதான் காட்டுது. தொடர்ந்து இந்த திராவிட ஆட்சியில தமிழர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டினுடைய வளங்கள் மறுக்கப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை கொள்ளையடிச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதை கேட்க முடியாது. நம்ம இந்தியாவில் நடப்பது சட்டத்தின் ஆட்சி. அந்த அரசியலமைப்பு சட்டத்துல குடிமக்களுக்கு 11 கடமைகள் கொடுத்திருக்காங்க. அந்த 11 கடமையில மிக முக்கியமான கடமை இயற்கை வளங்களை பாதுகாத்தல்.
இயற்கை வளங்களை பாதுகாத்தல் இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனோட அடிப்படை கட்டாய கடமை. ஆனா அந்த இயற்கை வளத்தை யார் பாதுகாக்கிறாங்க? நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தொடர்ந்து இந்த கனிமவள கொள்ளைக்கு எதிராகவும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காகவும் போராடி கொண்டிருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அந்த இயற்கை வளங்களை பாதுகாக்க போராடி கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி உறவுகள் மீது எண்ணற்ற வழக்குகள் இருக்கு. எல்லா இடங்களிலும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தாக்கப்படுறாங்க. ஏன் பொதுமக்களுக்கு இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ஏன் இங்க அரசியல் கற்பிக்கப்படல? இந்தியாவில பிறந்த எல்லாருக்கும் அடிப்படை கட்டாய கடமை இயற்கை வளங்களை பாதுகாக்கணும். அதை ஏன் இந்த ஆட்சியாளர்கள் பொதுமக்களுக்கு சொல்லிக் கொடுக்கல? நம்ம பாடத்திலே இருக்கு ஆட்சியாளர்கள் சொல்லிக் கொடுக்க மறுக்கிறாங்க. ஏன்னா இங்க அந்த இயற்கை வளத்தை கொள்ளையடிக்கிறதோட முழு பங்குமே அவங்களோட துணையோட நடந்துகிட்டு இருக்கு. ஒரே ஒரு சட்டம் இயற்றலாம் தமிழ்நாட்டுல, கனிம வளங்களை கொள்ளையடிக்க கூடாது, இந்த மலையை உடைக்க கூடாது அப்படின்னு சட்டம் போட்டா யாரும் மலையை உடைக்க மாட்டாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு பணம் தேவை. அப்படி பணம் தேவை அப்படிங்கிறதுனால இங்க அரசு எப்படி இயங்குது? மக்களோட வரி பணத்துலதான் இயங்குது. நம்ம வரியா கொடுக்குற பணத்துலதான் நமக்கான திட்டங்களை அரசு செய்து அரசு அலுவலர்களோட சம்பளம் எல்லாமே நம்மளோட வரி பணத்துல இருந்தா கொடுத்துட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி இது போன்ற இயற்கை வளங்களை பாதுகாக்கணும். ஒரு மலையை இவ்வளவுதான் எடுக்கணும்ன்ற விதிகள் இருக்கு. அந்த விதிகளுக்கு உட்படாம அதிக அளவு மலைகளை உடைச்சு எடுத்துட்டு போறாங்க. இதை கேட்டோம் அப்படின்னா நம்மள சமூக வீரர்களை சித்தரிக்கிற நிலைதான் தமிழ்நாட்டில் உருவாகிட்டு இருக்கு. அதிகமா மக்கள் பாதிக்கப்படுறது நம்ம எல்லாரும் சொல்லியிருப்போம், மதுவாலதான் தமிழ்நாட்டுல அதிக வருமானம் வருது அப்படின்னு. அதை ஆட்சியாளர்கள் மறுக்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க டார்கெட் பிக்ஸ் பண்ணி இந்த வருமானத்தை விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த 2022க்கு 35 கோடி, அடுத்த ஆண்டுக்கு 40 கோடி, அடுத்த ஆண்டு இலக்கு 50 கோடி, இப்படி இலக்கு நிர்ணயிச்சு இந்த தமிழர்களை தொடர்ந்து அறிவுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மது பேரையும் சினிமா பேர்களையும் இந்த பெண்களுக்கு நாடகம், இந்த மகளிர் குழுக்கடன் அப்படின்னு மகளிர் குழுக்கடன் பஞ்சாயத்தெல்லாம் பெரும் பஞ்சாயத்தை ஆடிட்டு இருக்கோம். அவங்களுக்கு சில விதிகள் இருக்கு. மகளிர் குழு அப்படின்னா தமிழ்நாடு அரசு ஊராட்சிகள் மூலமாகவும் அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாகவும் அவங்களுக்கான சில நலத்திட்ட உதவிகளை கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க பொருளாதார ரீதியா முன்னேறணும் அப்படின்னு அவங்களுக்கான தொழில் வாய்ப்பையும் தொழில் கடன்களையும் உருவாக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு கமிஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக சில தனியார் நிதி நிறுவனங்கள்கிட்ட பேசி அவங்களை உள்ள கூட்டு அந்த ஒரு 50,000 1 லட்சம் அப்படின்னு பணத்தை நம்ம மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பணத்தை வாங்கி கொடுத்து அதை வசூல் பண்றதுக்கு சில வரைமுறைகள் இருக்கு. 6 மணிக்கு மேல வீட்டுக்கு போக கூடாது, அவங்க இருக்கிற இடத்த தேடி போக கூடாது அப்படின்னு விதிகள் இருந்தாலும் விதிகளுக்கு முரணாக அந்த கடன் வசூலிப்பவர்கள் அராஜகம் செய்யறாங்க. பல இடங்கள்ல சொல்லி அசிங்கப்படக்கூடிய செயல்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதை யாரை தடுக்கிறது? இந்த ஆட்சியாளர்கள் தடுக்கணும். ஆட்சியாளர்கள் என்ன செய்யறாங்க? அவங்க இருக்கக்கூடிய ஒரு கமிஷனை வாங்கிட்டு பேசாம இருக்கிறதுனாலதான் இது போன்ற அவலங்கள் தான் நடக்குது. அப்ப இதையெல்லாம் மாத்தணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை மாத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மாற்று சக்தி தேவை. அதுதான் நாம் தமிழர் கட்சி. தொடர்ந்து தமிழ் மக்களுக்காகவும் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் தொடர்ந்து களத்தில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அந்த நாம் தமிழர் கட்சியை மடைமாற்றம் செய்யும் அளவுக்கு இப்ப நாம் தமிழர் கட்சியில எல்லா கட்சியிலையும் பிரச்சனை இருக்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியிலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. அதை இந்த ஊடகங்கள் பேச்சு பொருளா மாற்றி இந்த மக்களுக்கு அண்ணன் ஒரு 3 மணி நேரம் சீமான்ல பேசுறாங்க. அந்த 3 மணி நேரத்திலையும் பல கருத்துக்களை சொல்லுவாங்க. அந்த கருத்துக்கள் எல்லாம் யாருமே கேட்காம அண்ணன் ஏதாவது ஒரு தவறுதலா ஒரு வார்த்தையை பேசியிருப்பாங்க, இல்ல கோபத்தின் வெளிப்பாடு, இல்ல ஒரு வருத்தத்தின் வெளிப்பாடா ஏதோ ஒரு கருத்துக்களை பேசியிருப்பாங்க. அந்த கருத்துக்களை மட்டும் கட் பண்ணி சமூக வலைதளத்துல பரப்பி சீமான் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு தொடர்ந்து இந்த பெரும் இளைஞர் சக்தியை தடுக்கிறதுக்கான ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி மேலையும் அண்ணன் சீமான் அவர்கள் மேலையும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியே போகக்கூடிய பொறுப்பாளர்களும் தொடர்ந்து இந்த அவதூறு கருத்துக்களை பரப்பி நாம் தமிழர் கட்சியோட வெற்றியை எப்படியாவது குறைச்சிடணும், நாம் தமிழர் கட்சியை வளரவே விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல செயல்பட்டு இருக்காங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய உறவுகளுக்கு நாங்க வைக்கக்கூடிய கோரிக்கை ஒண்ணுதான். வருகின்ற உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு நீங்க உங்க ஆதரவு கொடுக்கணும். ஏன் நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க வாக்கு செலுத்தணும் அப்படின்னு கேக்குறீங்க? மற்ற கட்சிகள் இருக்காங்க, அவங்களோட நீங்க என்ன செஞ்சிருவீங்க அப்படின்னு கேக்குறீங்க. தொடர்ந்து 13 ஆண்டுகளா நாம் தமிழர் கட்சி கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் போடுற மாதிரி வேற எந்த கட்சியாவது நீங்க கூட்டம் போட்டு பாத்துருக்கீங்களா? அரைகுறை ஆடைகளோட மேடைகள்ல ஆட விட்டு மாற்று கட்சியினர வசை பாடி அப்படிதான் நீங்க கூட்டங்களை பார்த்திருக்கீங்க. ஆனா முத நாம் தமிழர் கட்சி தமிழர்களுடைய பண்பாடு, தமிழர்களுடைய கலாச்சாரம் இதையெல்லாம் பொதுமக்களுக்கு தொடர்ந்து தெரியப்படுத்திட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாம் தமிழர் கட்சியோட மிக முக்கியமான கோட்பாடு, கொள்கையில மிக முக்கியமானது
கல்வி, மருத்துவம், குடிநீர் இலவசம். இங்க கேட்கலாம், கல்வி இலவசமா தானே இருக்கு, மருத்துவம் இலவசமா தானே இருக்கு, குடிநீர் இலவசமா தானே இருக்கு அப்படின்னு கேட்கலாம். இந்தியாவுல கிட்டத்தட்ட 4 வகையான கல்வி முறைகள் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய சாதாரண ஒரு ஏழை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனும், ஒரு பாரத பிரதமராக இருக்கக்கூடிய அந்த வீட்டுல பிறந்த ஒரு மாணவனுக்கான கல்வி நீங்க ஒன்னா இருக்கா அப்படின்னா இல்ல. நம்ம மாணவர்கள், நான் இருக்கக்கூடிய ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி பக்கத்துல இருக்கக்கூடிய தலவாய்புரம், எங்க தலவாய்புரத்துல ஒரு அரசு பள்ளி இருக்கு. அரசு பள்ளியில ஒரு மாணவர்கள் படிக்கிறாங்க. அரசு பள்ளியில தமிழ் வழி கல்வி, ஆங்கில வழி கல்வின்னு இருக்கு. இதனுடைய பாடத்திட்டம் ஒரே பாடத்திட்டம் தான். அதற்கு அடுத்த பாடத்திட்டம் மெட்ரிகுலேஷன் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதற்கு அடுத்து சிபிஎஸ்இ அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து ஆங்கில இந்தியன் அப்படின்னு வச்சிருக்காங்க. இப்படி தமிழ்நாட்டுல கல்வி முறையே இந்த மாதிரி 4 முறையாக இருக்கு. அந்த கல்வி முறை இலவசமாக யாருக்குமே கிடைக்கல. அரசு பள்ளிகள்லாம் இலவசமா தான் நீங்க கல்வி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா நாங்க சொல்றது, ஒரு சின்ன ஏழை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கும், மிகப்பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அரசு அலுவலராக இருந்தாலும் சரி, அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மாணவரும் ஏழை வீட்டில் இருக்கக்கூடிய மாணவனுக்கும் ஒரே கல்வி சரியாக, சமமாக, இலவசமாக கிடைக்கணும் அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சியோட நோக்கம். அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளோட நிலையை பாத்தீங்கன்னா ரொம்ப மோசம், பதிமோசமா இருக்கும். பல நேரங்கள் நம்ம கோரிக்கை வச்சு எந்த ஒரு பள்ளியையும் சீரமைக்க யாருமே முன் வருவதில்லை. இப்ப அவங்களா என்ன பண்றாங்க, தன்னார்வலர்கள் நீங்க வாங்க, அரசு பள்ளிகளுக்கு நிதி விடுங்க, ஃபார்முலா கார் ரேஸ் நடத்துறதுக்கு அவ்வளவு கோடி செலவு பண்றாங்க. ஐயா கலைஞர் அவர்களுக்கு செலவழிக்கிறதுக்கு அவ்வளவு கோடி செலவு பண்றாங்க. ஆனா ஒரு மனிதனோட அடிப்படையே கல்வி தான். அந்த கல்வியை கொடுக்கக்கூடிய கல்வி நிலையங்களை மேம்படுத்துறதுக்கு இந்த அரசு எந்த ஒரு நிதி ஒதுக்கீடுமே செய்யல. இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான். மருத்துவம் அதே மாதிரி, மருத்துவம் அதே மாதிரிதான். அரசு மருத்துவமனைகள் இருக்கு, தனியார் மருத்துவமனைகள் இருக்கு. நம்ம எல்லாருமே பெரும்பாலும் எங்க போவோம், தனியார் மருத்துவமனைக்கு தான் போவோம். அரசு மருத்துவமனைக்கு நம்ம போக மாட்டேங்கிறோம். ஏன் அரசு மருத்துவமனைக்கு நம்மளால போக முடியல? நம்ம போகக்கூடிய நேரங்கள்ல அரசு மருத்துவர்கள் அந்த பணியில இருக்கிறது இல்லை. அரசு மருத்துவமனையோட பணி நேரம்ங்கிறதே கிடையாது. 24 மணி நேரமும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இயங்கணும். அங்க 3 விதங்களாக அந்த நேரத்தை கொடுத்திருக்காங்க. 2 மணில இருந்து 8 மணி வரைக்கும், 8 மணில இருந்து 12 மணி வரைக்கும், 12 மணில இருந்து அடுத்த நாள் காலையில 8 மணி வரைக்கும் 3 சுழற்சி முறையில அங்க 3 மருத்துவர்கள் இருக்கணும். ஆனா எந்த அரசு மருத்துவமனையில இந்த அலுவலர்கள் இருக்காங்க, காலையில 10 மணிக்கு வர்றாங்க, மாலை ஒரு 4 மணி 5 மணி ஆயிடுச்சுன்னா அவங்களோட கிளினிக்கை பாக்குறதுக்காக போயிடுறாங்க. இதை யார் சரிப்படுத்தணும்? அரசு சரிப்படுத்தணும். அரசு சரிப்படுத்துறது இல்லை, ஏன்னா அவங்களுக்கு கமிஷன். இப்படி எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் எல்லா துறையிலுமே இது போன்று கமிஷன், கரெக்ஷன், கரப்ஷன், இதை மட்டும்தான் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் முக்கிய கொள்கையா எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய உறவுகளுக்கு நாங்க சொல்லிக் கொள்றது ஒண்ணுதான், வருகின்ற உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்தி நாம் தமிழர் கட்சியை ஒரு வலிமைமிக்க ஆயுதமாக மாற்றி உங்களுக்கான உரிமைகளை பெற வேண்டும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர் தமிழ் தாய்வாக தலைவர் பிரபாகரன் வாழ்க.